நாம் இந்த வீடியோவில் அட்டானமிக் நர்வ் சிஸ்டம் அதில் யூஸ் பண்ணுற ட்ரக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பேசிக் பார்த்துடலாம். சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் நமக்கு தெரியும், பிரெயின் அண்டு ஸ்பைனல் கார்டு. இந்த ஸ்பைனல் கார்டில் 2 டைப் ஆஃப் நர்வ்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சென்சரி நர்வ், இன்னொன்று வந்து மோட்டார் நர்வ்ஸ். ஸோ see here, signal come from organ to சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம். இதுக்கு நேம் வந்து சென்சரி நர்வ். இன் மோட்டார் நர்வ்ஸில் வந்து சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்துலேருந்து ஆர்கனுக்கு போகுது. ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து மெயினாக பார்க்க போகிறது மோட்டார் நர்வ் சிஸ்டம். ஸோ இந்த மோட்டார் நர்வ் சிஸ்டத்தில் வந்து மோட்டார் நர்வ் சிஸ்டம் என்ன பண்ணுது, டேக்கிங் சிக்னல் ஃப்ரம் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்துலேருந்து அந்த பர்டிகுலர் ஆர்கனுக்கு எடுத்துகிட்டு போகுதுன்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு இன்னொரு நேம் வந்து இஃப்ரண்ட் நர்வ். சென்சரி நர்வுக்கு நேம் வந்து ஃப்ரண்ட் நர்வ். ஓகே, இது டேக்கிங் சிக்னல் ஃப்ரம் ஆர்கன் டுவர்ட்ஸ் தட் சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம். நம்ம மெயினாக இங்கே ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த மோட்டார் நர்வ்ஸ் பற்றி தான். இது மூணுமே வந்து மோட்டார் நர்வ்ஸ் தான். ஓகே, ஆனால் என்னென்ன டிஃப்ரெண்ட் அப்படி எல்லாமே வந்து சென்ட்ரல் நர்வ் சிஸ்டத்துலேருந்து பர்டிகுலர் ஆர்கனுக்கு சிக்னல் போகுது. என்ன டிஃப்ரெண்ட் சொல்லி பார்த்தோன்னா, இங்கே வந்து சிங்கிள் நர்வ்ஸாக இருக்குது. சொமேட்டிக் நர்வ்ஸ் வந்து சிங்கிள் நர்வ்ஸாக இருக்குது. ஓகே, திஸ் ஒன் வந்து என்னென்னா வாலண்டரி, நம்ம விஷுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதோட மூமெண்ட் கொடுத்துக்கலாம். ஆனால் இது ரெண்டுமே வந்து இன்வாலண்டரி மசில்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த ரெண்டுமே வந்து அட்டானமிக் நர்வ் சிஸ்டம். இந்த அட்டானமிக் நர்வ் சிஸ்டத்தில் பேஸ்ட் ஆன் தர் கேங்க்லியான், இன்சைட் இந்த கேங்க்லியான் ப்ரெசென்ட் ஆகிருக்குல்ல, அதை பொறுத்து 2 டைப்பாக கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. கேங்க்லியானை பொறுத்து எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸில் ஃப்ரீ இஸ் லாங், இது வந்து லாங்காக இருக்கும். போஸ்ட் இது வந்து ஷார்ட்டாக இருக்கும். இது வந்து பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். ஓகே, இதுக்கு நேம் வந்து பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். இங்கே பார்த்தோன்னா ஃப்ரீ வந்து ஷார்ட்டாக இருக்கும், இந்த போஸ்ட் வந்து லாங்காக இருக்கும். இது வந்து சிம்பத்தட்டிக் நர்வ்ஸ். ஸோ 2 டைப் ஆஃப் நர்வ்ஸ் பேஸ்ட் ஆன் தர் கேங்க்லியான். ஸோ பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸ் அதில் வந்து எப்படி கிளாஸிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, ஃப்ரீ கேங்க்லியான் வந்து லாங்கராக இருக்கும், போஸ்ட் கேங்க்லியான் வந்து ஷார்ட்டராக இருக்கும். அதுவே சிம்பத்தட்டிக் நர்வ்ஸில் வந்து ஃப்ரீ கேங்க்லியான் ஷார்ட்டாக இருக்கும், போஸ்ட் கேங்க்லியான் வந்து லாங்காக இருக்கும். ஸோ திஸ் ஒன் parasympathetic towards that organ, this sympathetic, that ganglion towards the central nervous system. Okay, this one towards that organ, this ganglion towards that central nervous system. So it have that name parasympathetic. இதுக்கு நேம் வந்து sympathetic. சிம்பத்தட்டிக் நர்வ், பேராசிம்பத்தட்டிக் நர்வ் சுற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் ஒன் இது நியூரோ டிரான்ஸ்மீட்டர். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறது சிம்பத்தட்டிக் அண்டு பேராசிம்பத்தட்டிக். இங்கே கேங்கிலியான்லேயும் சரி ஆர்கன்லேயும் சரி பேராசிம்பத்தட்டிக்கில் வந்து அசிட்டைல் கொலின் மட்டும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதே சிம்பத்தட்டிக்கில் சொல்லி பார்த்தோன்னா நியூரோ டிரான்ஸ்மீட்டர் இங்கே கேங்க்லியான்ட்ட அசிட்டைல் கொலினும் இங்கே வந்து நார் அட்ரினும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ பேஸ்ட் ஆன் தட் வி ஹாவ் 2 மெயின் டைப்ஸ். கோலின் எனர்ஜிக் சிஸ்டம், பிகாஸ் இங்கே ஆர்கனில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அசிட்டைல் கொலின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தட் நியூரோ டிரான்ஸ்மீட்டர் ஓகே அட் எஃபெக்டார் ஆர்கன், ஹியர் என்ன ஆர்கன், அசிட்டைல் கொலின். ஸோ இதுக்கு நேம் வந்து என்னென்னா கோலின் எனர்ஜிக் சிஸ்டம். இங்கே வந்து அட்ரலின் ப்ரெசென்ட் ஆகிருக்கிறதுனால இதுக்கு நேம் வந்து அட்ரலின் எனர்ஜிக் சிஸ்டம். ஸோ ஹியர் 1 டைப் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மீட்டர், இங்கே 2 டைப் ஆஃப் நியூரோ டிரான்ஸ்மீட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ that neurotransmitter, somatic and autonomic nerve system. இங்கே வந்து இதுலேயும் வந்து இங்கே ஆர்கன்ட்ட அசிட்டைல் கொலின் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து சிம்பத்தட்டிக் அண்டு பேராசிம்பத்தட்டிக். சிம்பத்தட்டிக்னு எடுத்துட்டா ஃப்ரீ கேங்க்லியான்லையும் சரி, ஃப்ரீ கேங்க்லியானில் அசிட்டைல் கொலின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். சிம்பத்தட்டிக்கில் போஸ்ட் கேங்க்லியானில் நார் அட்ரிலின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும்.
ஆனால் பேராசிம்பத்தட்டிக்கில் ஃப்ரீ கேங்லியாலையும் சரி போஸ்ட் கேங்லியாலையும் சரி அசிட்டேட் கொலின் தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். சிம்பத்தட்டிக் நோஸ், பேராசிம்பத்தட்டிக் நோஸ், நியூரோ டிரான்ஸ்மிட்டரை பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அதோட ஃபங்க்ஷன். எல்லா ஆர்கன்லையுமே ஃபார் எக்ஸாம்பிள் ஐஸ், சலைவரி கிளாண்ட், ஹார்ட்டு, லங்ஸ் எல்லா ஆர்கன்லையுமே வந்து சிம்பத்தட்டிக்கும் இருக்கும், பேராசிம்பத்தட்டிக்கும் இருக்கும். சிம்பத்தட்டிக்ங்கிறது வந்து என்னென்னா ஒரு ரிலாக்ஸ்டு நார்மல் கண்டிஷனில் பேராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் இருக்கும். நமக்கு எப்போல்லாம் எமர்ஜென்சி, ஓகே, ஒரு லைன் நமக்கு முன்னாடி வந்தது அப்படிங்கிற மாதிரி எமர்ஜென்சி கண்டிஷனில் வந்து சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் நடக்கும். இங்கே இது வந்து பேராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா மியாசிஸ். சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனுக்கு நேம் வந்து மிட்டீரியாசிஸ். ஓகே, மிட்டீரியாசிஸ் அப்படி சொல்கிறோம். எல்லா ஆர்கனுக்குமே 2 டைப் ஆஃப் ரியாக்ஷன் இருக்கும். நார்மல் ரிலாக்ஸ்டு ஸ்டேட்டில் இது மாதிரியான ஃபங்க்ஷனும், எமர்ஜென்சி கண்டிஷனில் இது மாதிரியான ஃபங்க்ஷன்ஸும் இருக்கும். ஸோ வேரியஸ் ஆர்கன் வி ஹவ் ஐ, சலைவரி கிளாண்ட், ஹார்ட், லங்ஸ், யூரினரி பிளேடர் எல்லாத்துக்குமே வந்து போத் நர்வ்ஸ் இருக்கும். சிம்பத்தட்டிக்கும் இருக்கும், பேராசிம்பத்தட்டிக்கும் இருக்கும். நம்ம ஐஸில் வந்து வி ஹாவ் சிம்பத்தட்டிக் அண்டு பேராசிம்பத்தட்டிக். நார்மல் ரிலாக்ஸ்டு கண்டிஷனில் அந்த பூப்பிள் வந்து இப்படி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்படியே ஒரு எமர்ஜென்சி கண்டிஷனில் நம்ம உருட்டி பார்ப்போம், அப்போ தான் அந்த பூப்பிள் வந்து பெருசாக இருக்கும். அது மாதிரி நார்மலாக சலைவரி கிளாண்ட் எப்போல்லாம் நம்மளுக்கு பசிக்குதோ அப்போ வந்து இந்த சலைவரி கிளாண்ட் செக்ரீட் ஆகும். பட் எமர்ஜென்சி கண்டிஷனில் அதோட ஆக்டிவேஷன் வந்து குறைஞ்சிரும். ரிலாக்ஸ்டு கண்டிஷன் பேராசிம்பத்தட்டிக் கம்ஸ் இட் ஆக்ஷன், சிம்பிளி சிட்டிங், சிம்பிளி ரீடிங். அப்போ எமர்ஜென்சி கண்டிஷன் இல்லாதப்போ வந்து பேராசிம்பத்திக் ஸ்டிமுலேஷன் தான் நடக்கும். இமேஜின் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ் லைன் வந்ததுன்னா அப்போ வந்து சிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன் நடக்கும். பேராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷனுக்கு வந்து மியாசிஸும், சிம்பத்தட்டிக் ரியாக்ஷனுக்கு வந்து மிட்டீரியாசிஸ்ன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ எப்போல்லாம் நம்மளுக்கு பசிக்குதோ சலைவா வந்து செக்ரீட் ஆகும், ஓகேவா. அதுவே வந்து எமர்ஜென்சி கண்டிஷனில் இந்த சலைவா செக்ரீட் ஆகிறது குறைஞ்சிரும். இன்னொரு ஆர்கன் தட் யூரினரி பிளேடரை எடுத்துட்டோன்னா இங்கே பார்த்தோன்னா இது மெடப்பாப்பாக இருக்க மசில்ஸ் டெஸ்டியூச்சர் மசில்ஸ் இது வந்து கான்ட்ராக்ட் ஆகும். த ஸ்பிங்டர் வந்து ரிலாக்ஸ்டு கண்டிஷனில் வந்து என்னாகுன்னா யூரின் பாஸ் ஆகும். ஸோ யூரின் பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப வந்து திஸ் டெஸ்டியூச்சர் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட்லேயும், ஸ்பிங்டர் மசில் வந்து ரிலாக்ஸ்லேயும் இருந்தால் தான் யூரின் வந்து வெளியில் வரும். அதுவே வந்து இப்போ ஒரு புலி வருது, நம்மளுக்கு வந்து டாய்லெட் போகிற டைம் இருக்காது, அது வந்து எமர்ஜென்சி கண்டிஷன். அப்போ வந்து என்ன ஆகுனா தட் ரிலாக்ஸ் திஸ் ஒன் டெஸ்டியூச்சர் மசில்ஸ் வந்து ரிலாக்ஸாக இருக்கும், திஸ் ஸ்பிங்டர் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்டில் இருக்கும். அப்போ வந்து யூரின் வந்து இங்கே அக்குமுலேட் ஆயிரும், வெளியில் வராது. ஓகே, நெக்ஸ்ட்டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் சர்க்குலர் மசில் ஆஃப் ஐரஸ், ஸ்பிங்டர் பிபுலே. ஐ கான்ட்ராக்ட் ஆகிறப்ப மியாசிஸ், வென் டைலேட்டட் எமர்ஜென்சி கண்டிஷனில் அது டைலேட் ஆகும், அப்போ வந்து மிட்டீரியாசிஸ் நடக்கும். ஸோ ஐயில் வந்து 2 டைப் ஆஃப் மசில் இருக்கும். ஒன்று வந்து டைலேட்டர் மசில், இன்னொன்று வந்து ஸ்பிங்டர் மசில்ஸ். இது வந்து ஸ்பிங்டர் மசில்ஸ், இதெல்லாம் வந்து டைலேட்டர் மசில்ஸ். ஸோ ஸ்பிங்டர் புபிலே, ஓகே, த ஸ்பிங்டர் இது வந்து இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ஸ்பிங்டர் புபிலே கான்ட்ராக்ட் ஆகும்போது மியாசிஸ் நடக்கும். ஸ்பிங்டர், ஓகே, ஸ்பிங்டர் புபிலே இந்த ரெட் கலர் ஒன் கான்ட்ராக்ட் ஆகும்போது மியாசிஸ் நடக்கும். த டைலேட்டர் ஒன், ஓகே, டைலேட்டர் ஒன் இது வந்து கான்ட்ராக்ட் ஆகும்போது மிட்டீரியாசிஸ் ப்ராசஸ் நடக்கும். ஸோ இங்கே என்ன கான்செப்ட்னா, ஸ்பிங்டர் பிபுலே கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன நடக்குது, மியாசிஸ். அதுவே டைலேட்டர் கான்ட்ராக்ட் ஆகும்போது மிட்டீரியாசிஸ் ப்ராசஸ் நடக்குது. ஸோ ஸ்பிங்டர் பிபுலே கான்ட்ராக்ஷன்னா என்னது, ஆக்டிவ் மியாசிஸ். அதுவே ரிலாக்ஸ்டு கண்டிஷன் இருந்ததுன்னா பாசிவ் மிட்டீரியாசிஸ், ஓகேவா. அதுவே டைலேட்டர் பிபுலே கான்ட்ராக்ட் ஆகும்போது என்ன சொல்லி பார்த்துருக்கோம், மிட்டீரியாசிஸ், அது வந்து ஆக்டிவ். அதுவே ரிலாக்ஸ்டு கண்டிஷனில் இருந்ததுன்னா பாசிவ் மியாசிஸ். ஓகே, ஸோ ரிலாக்ஸேஷன் ஆகிறப்ப அது வந்து பாசிவாக மாறுது, அதாவது மியாசிஸ் மிட்டீரியாசிஸ் ஆகவும், மிட்டீரியாசிஸ் வந்து மியாசிஸாகவும் மாறுது.
அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஸோ மியாசிஸ், மெட்டீரியாசிஸ். இப்போ வந்து இந்த இதில் வந்து 4 டைப் ஆஃப் ட்ரக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். என்னென்னா ஸ்பிங்டர் பியூபிலே கான்ட்ராக்ட் ஆகும்போது என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸ்பிங்டர் பியூபிலே கான்ட்ராக்ட் ஆகும்போது ஆக்டிவ் மியாசிஸ் நடக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து என்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம்? கோலினெர்ஜிக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம். கோலினெர்ஜிக் ட்ரக்ஸ் ஃபார் கான்ட்ராக்ஷன் ஆஃப் தட் ஸ்பிங்டர் பியூபிலே. இட் காசஸ் ஆக்டிவ் மியாசிஸ். ரெண்டாவது என்ன பார்த்துருக்கோம்? ஸ்பிங்டர் பியூபிலே ரிலாக்ஸ் ஆகும்போது, ஓகே, ஸ்பிங்டர் பியூபிலே ரிலாக்ஸ் ஆகும்போது அந்த கண்டிஷன் வந்து பாசிவ் மெட்டீரியாசிஸ்ன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு வந்து என்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்? ஆன்டி கோலினெர்ஜிக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் டு தட் கோலினெர்ஜிக் ட்ரக்ஸ். ஸோ தேர்ட் கண்டிஷன் என்ன பார்த்துருக்கோம்? டைலேட்டர் பியூபிலே கான்ட்ராக்ட் ஆகும்போது அந்த கண்டிஷன் பேர் என்ன சொல்லியிருக்கோம்? ஆக்டிவ் மெட்டீரியாசிஸ்ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ இங்கே வந்து த நியூரோ டிரான்ஸ்மீட்டர் வந்து அட்ரிலின். ஸோ இது ரெண்டுக்கும் வந்து அசிட்டைல் கோலின் வந்து நியூரோ டிரான்ஸ்மீட்டர், இங்கே வந்து அட்ரிலின் வந்து நியூரோ டிரான்ஸ்மீட்டர். அதனால் இதுக்கு நேம் என்ன ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம்? அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து ஆன்டி அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து என்னென்னா டைலேட்டர் பியூபிலே ரிலாக்ஸ்டு கண்டிஷனுக்கு நேம் வந்து பாசிவ் மியாசிஸ். அதுக்கு வந்து திஸ் அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ கான்ட்ராக்ஷன் ஆஃப் ஸ்பிங்டர் பியூபிலே, ஆக்டிவ் மியாசிஸ், கோலினெர்ஜிக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸ்பிங்டர் பியூபிலே ரிலாக்ஸ்டு, தட் மீன்ஸ் பாசிவ் மெட்டீரியாசிஸுக்கு வந்து ஆன்டி கோலினெர்ஜிக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதே டைலேட்டர் வந்து ஆக்டிவாக இருக்கிறப்ப, கான்ட்ராக்ஷன் நடக்கிறப்ப ஆக்டிவ் மெட்டீரியாசிஸ், அதுக்கு வந்து அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுவே வந்து டைலேட்டர் பியூபிலே ரிலாக்ஸ்டு பாசிவ் மியாசிஸ் கண்டிஷனில் வந்து ஆன்டி அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ டோட்டலி 4 ட்ரக்ஸ் we are using. ஸோ பிஃபோர் 4 ட்ரக்ஸ் பேராசிம்பத்தட்டிக் நோஸோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் தெரிஞ்சிட்டோன்னா வெரி சிம்பிள். ஓகே, இதுதான் வந்து அசிட்டைல் கோலின். Okay, acetyl choline, that choline choline is a amino acid. It is presented in blood. This one is the axon of that neuron. Okay, the terminal axon, this one. So this choline, it is a amino acid. It is choline will come from blood. எங்க இருந்து வருது? bloodல இருந்து வருது. Then இது எங்க போகுது? get accelerated, உள்ளே போகுது. ஓகே, இதை தான் வந்து இங்கே ஜூம் பண்ணி பார்த்துருக்கோம். இதுதான் வந்து எக்ஸான். ஓகே, இது வந்து உள்ளே போகுது. அப்போ வந்து ஃபஸ்ட்டு என்ன ஆகுது? அசிலிரேட் ஆகுது. அசிலிரேட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அசிட்டைல் கொலினாக மாறுது. அது அப்புறமேட்டுக்கு இந்த வெசில்குள்ளே போகுது. ஓகே, கோ இன் டு தட் வெசிக்கல் அண்டு ஸ்டோர்டு, இங்கே தான் ஸ்டோர் ஆகுது. வென் தட் ஆக்ஷன் பொட்டன்சியல் வில் கம். ஓகே, வென் தட் ஆக்ஷன் பொட்டன்சியல் வில் கம், இங்கே வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வில் கம். ஓகே, இப்போ இங்கே வந்து ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வில் கம். அப்போ தான் வந்து என்ன ஆகுது? இது வந்து ஆக்டிவேட் ஆகுது. தட் வென் ஆக்ஷன் பொட்டென்ஷியல் வில் கம், தட் டைம் என்ன ஆகுனா த வெசிக்கல்ஸ் ஃபியூஸ்டு, ஓகே, எக்ஸ்டர்னல் மெம்பரைன் அண்ட் அசிட்டைல் கொலின் வில் செக்ரேட். இது வந்து என்ன பண்ணுது? அசிட்டைல் கொலினை வந்து செக்ரேட் பண்ணுது. ஸோ அசிட்டைல் கொலின் வெளியில் வருது. ஸோ this acetylcholine secreted out. That acetylcholine இங்கே வந்து 2 type of receptor இருக்குது. muscarinic receptor, nicotinic receptor அப்படின்ட்டு 2 type of receptor இருக்குது. அதில் வந்து இதோட ஆக்ஷனை காமிக்குது depending upon that organ. ஓகே, இங்கே இது வந்து ஆர்கன், எந்த ஆர்கனோ அந்த ஆர்கனில் வந்து அதோட ஆக்ஷனை காமிக்குது. காசஸ் இட் ஆக்ஷன் ஆஃப்டர் தட் அசிட்டைல் கொலின். இப்போ வந்து இங்கே ஒரு என்சைம் இருக்கும். அந்த என்சைம் நேம் வந்து அசிட்டைல் கொலின் எஸ்டரேஸ். இங்கே ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இது இந்த திஸ் என்சைம் வில் ஹைட்ரோலைஸ் அண்டு கான். ஓகே, அப்போ தான் வந்து இது 1 millisecond வந்து இது ஓப்பன் ஆகிருக்கும். ஸோ என்னாகுது? அந்த ரெசிப்டார் மஸ்காரிக் அண்டு நிக்கோட்டினிக் ரெசிப்டாரில் வந்து இதோட ஆக்ஷனை காமிக்குது டிபெண்டிங் அப்பான் தட் ஆர்கன். ஆஃப்டர் தட் அசிட்டைல் கொலின் எஸ்டரேஸ் திஸ் என்சைம் 1 millisecond. Okay, like that only action over, it will hydrolyze and
கான். இந்த ஆர்கன் இப்போ இட் மே பி ஹார்ட்டாக இருந்ததுன்னா ரெடியூஸ்டு ஹார்ட் ரேட், சலைவரி கிளாண்ட்னா இன்க்ரீசஸ் தட் செக்ரீஷன், ஐஸ்னா காசஸ் மியாசிஸ். இதெல்லாம் இங்கே நடக்குது. இது வந்து நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறது பேராசிம்பத்தட்டிக் நர்வ்ஸோட நார்மல் மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன். இந்த ட்ரக்ஸ் வந்தால் எப்படி பிளாக் பண்ணுதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். 2 டைப் ஆஃப் ரெசிப்டார் பார்த்துருக்கோம். மஸ்காரனிக் ரெசிப்டார், நிக்கோட்டினிக் ரெசிப்டார்னு. இதில் 3 டைப்ஸ் இருக்குது, M1 M2 M3ன்னு. இதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது, NM என்னென்ன. இது வந்து நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ 4 டைப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். M1 எதில் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தா பிரெயின்லேயும் ஸ்டமக்லேயும். M2 ஹார்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. M3 வந்து ஆல் என்டையர் விஸ்ரல் மசில்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. எதுலன்னு சொல்லி பார்த்தா ஜிஐடி, லங்ஸ், யூரினரி பிளேடர், ஸ்பிங்டர், ஐ, சலைவரி கிளாண்ட், பிளட் வெசல்ஸ், மேல் செக்ஸ் ஆர்கன், இதில் எல்லாத்துலேயும் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தட் என்எம் இஸ் ப்ரெசன்டட் ஆன் நியூரோ மஸ்குலர் ஜங்ஷனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதோட ஃபங்க்ஷன் எங்கெங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு. M1 ப்ரெசன்டட் இன் மெமரி, மெயின் ரோல் வந்து மெமரி. ஸ்டமக்கில் வந்து ஆசிட் செக்ரீஷன். ஓகே. ஸோ மெமரி ரிலேட்டடான ஒர்க் M1 வந்து சென்ட்ரல் நர்வ் சிஸ்டம் அண்டு ஸ்டொமக். இது வந்து லேர்னிங் அண்டு காக்னிஷன், மெமரி ரிலேட்டடானது. இது வந்து இன்க்ரீஸ் தட் அசிடிட்டி. M2 வந்து இதை வந்து பேராசிம்பத்தட்டிக். ஸோ ரெடியூஸ் த ஆல் த ஆக்டிவிட்டி. இந்த ஹார்ட்டோட கான்ட்ராக்டிலிட்டி, வெலாசிட்டி, ஹார்ட் ரேட் எல்லாத்தையும் டிக்ரீஸ் பண்ணுது. விஸ்ரல் மசில், ஜிஐடியில் வந்து கான்ட்ராக்ஷன் நடக்குது. லங்ஸ்லேயும் கான்ட்ராக்ஷன், பிராங்கோ கான்ட்ராக்ஷன். யூரினரி பிளேடரில் வந்து தட் மிக்சூரேட், யூரினை வந்து பாஸ் பண்ணுது. எப்படின்னு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். திஸ் டெஸ்டியூச்சர் மசில் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸ்பிங்டர் வந்து ரிலாக்ஸ்டு கண்டிஷனில் வந்து யூரினை பாஸ் பண்ணணும்னு சொல்லி பார்த்துருக்கோம். தென் கிளாண்டுன்னு சொல்லி பார்த்துட்டா சலைவரி கிளாண்டில் வந்து செக்ரேஷனை ஏற்படுத்தும். ஸ்வெட் கிளாண்டில் ஆனால் எமர்ஜென்சி கண்டிஷனில் எல்லாமே டிக்ரீஸ் ஆயிரும். தென் ஐஸில் வந்து மியாசிஸ், ரிலாக்ஸ்டு கண்டிஷனில். மேல் செக்ஸ் ஆர்கனில் வந்து திஸ் ஒன் இரெக்ஷன், நாட் இஜாக்குலேஷன். ஓகே, அது வந்து சிம்பத்தட்டிக்கில் வந்துடும். என்எம் ப்ரெசன்ட் ஆன தட் என்எம் நியூரோ டிரான்ஸ்மிட்டர், நியூரோ மஸ்குலர் ஜங்ஷன், கான்ட்ராக்ஷன் ஆஃப் மசில்ஸ். இதான் இதோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எல்லா ட்ரக்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு வந்து ட்ரக்ஸ் எழுதணும். தென் அதோட மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் என்ன, அதோட யூசஸ் என்ன, அதோட எஃபெக்ட் என்ன. ஓகே, இதெல்லாம் வந்து லிஸ்ட் ஆஃப் ட்ரக்ஸ். இதில் வந்து ட்ரக்ஸ் வந்து த அசிட்டைல் கோலின், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அசிட்டைல் கோலின் 4 டைப் ஆஃப் ட்ரக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோலி எனர்ஜிக் ட்ரக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இது மெயின் ரோல் வந்து என்னென்னா, இது வந்து அசிட்டைல் கோலின் எஸ்டரேஸ் என்சைமை வந்து பிளாக் பண்ணுது. நம்மளுக்கு வந்து நார்மலாக அந்த ஆக்டிவிட்டி தெரியும். அசிட்டைல் கோலின் உள்ளே போகும், அசிலிரேட் ஆகும். அசிட்டைல் கோலினா வந்து தட் வெசிக்கல் ஃபியூஸ் ஆகி வெளியில் வரும். அது வந்து அங்கே இருக்க ரெசிப்டார் கூட வந்து பைண்ட் ஆகும்னு சொல்லி பார்த்துருக்கோம். இங்கே வந்து என்ன ஆகும், இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறப்ப இந்த ட்ரக்ஸ் வந்து இந்த என்சைம் வித் தி ஹெல்ப் ஆஃப் என்சைம். ஓகே, இதோட மெயின் என்சைம் வந்து ப்ளே ஏ இம்பார்ட்டன்ட் ரோல். நார்மலாக என்ன ஆகுது, அந்த அசிட்டைல் கோலின் வந்து மஸ்காரினிக் அண்டு நிக்கோட்டினிக் ரெசிப்டார் கூட வந்து பைண்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஓகே, ப்ரெசன்டட் ஆன் தட் பர்டிகுலர் ஆர்கன். ஆஃப்டர் தட் அசிட்டைல் கோலின் எஸ்டரேஸ் வில் காசஸ் ஹைட்ரோலைஸ். எப்படி டெர்மினேட் ஆகுதுன்னா ஹைட்ரோலைஸ் பண்ணுது.
This is how acetylcholine is synthesis, released and terminated. Because of this enzyme only, here that hydrolyze process will occur. ஸோ இங்கே என்ன பண்ணுது, இந்த ட்ரக்ஸ் வந்து இந்த என்சைமை வந்து பிளாக் பண்ணிடுது. ஸோ என்சைம் இஸ் கான். ஆல்ரெடி அசிட்டைல் கொலின் ரிலீஸ்டு. ஓகே, இது வந்து எந்த அசிட்டைல் கொலினர் டிஸ்டர்ப் பண்ணல, அது வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஹியர் இட் வில் ஸ்டே ஃபார் லாங்கர் டியூரேஷன். நார்மலி 1 செகண்ட்னா இப்போ வந்து 10 மில்லி செகண்ட். ஓகே, நார்மலி 1 மில்லி செகண்ட்னா இப்போ வந்து 10 மில்லி செகண்ட் இங்கே இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதோட ஆக்ஷனை வந்து அதிகப்படுத்துது. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன பண்ணுதுன்னு, நம்ம ட்ரக்ஸ் எடுக்கிறப்ப இந்த என்சைமை வந்து பிளாக் பண்ணிடுது. இன்ஹிபிட் தட் என்சைம் கோலின் எஸ்டரேஸ். ஸோ அசிட்டைல் கோலின் ஸ்டே ஹியர் ஒன்லி, ரிமைன் ஹியர் ஒன்லி. ஸோ it shows that action, generated that action. ஸோ இது வந்து என்னென்னதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் இந்த ட்ரக்ஸு? இதெல்லாம் வந்து டிசீஸ். இந்த டிசீஸுக்கு வந்து இந்த ட்ரக்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். பேஷண்ட்டுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த ட்ரக்ஸை எடுத்தாங்கன்னா அவங்க வந்து அதை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஈஸியாக மோஷன் போக வைக்கும். அப்புறம் வந்து யூரினரி ரிட்டென்ஷன். ஓகே, அப்படி இருக்கிறப்ப கோலின் எனர்ஜிக் ட்ரக்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா தட் டெஸ்டுரேச்சர் மசில்ஸ் வந்து கான்ட்ராக்ட் ஆகி ஸ்பிங்டர் வந்து ஈஸியாக வந்து இங்கே வந்து இந்த ட்ரக்ஸ் வந்து தட் மசில்ஸ் டெஸ்டுரேச்சர் திஸ் மசில்ஸ் இங்கே போயிட்டு கான்ட்ராக்ட் ஆகிட்டு யூரினை வந்து ஃப்ரீயாக பாஸ் பண்ண வைக்கும். ஐஸில் வந்து மியாசிஸ் அண்டு காக்கலோமா ட்ரீட்மெண்ட்டுக்காக வி ஆர் யூஸிங் கிளாக்கோமா இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இட் டிக்ரீசஸ் ஐஓடி. தென் செரோஸ்டோமா, அதாவது ட்ரை ஐஸ், ட்ரை மவுத், அந்த கண்டிஷனில் வந்து இன்க்ரீஸ் சலைவேஷன். அப்புறம் வந்து அல்சீமர் டிசீஸ், அதாவது மெமரி ரிலேட்டடான டிசீஸுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறாங்க. மைஸ்தீரியா கிராவிஸ், அதாவது இந்த ஆன்டிபாடி எகெயின்ஸ்டு நிக்கோட்டினிக் ரெசிப்டார், அது கம்மியாக இருந்தால் கூட திஸ் அசிட்டைல் கோலின் வில் அக்குமுலேட்டட், அதுக்காக யூஸ் பண்ணலாம் மைஸ்தீனியா கிராவிஸ் டிசீஸுக்கு. தென் போஸ்ட் ஆப்ரேட்டிவ் டீகுரேஷன், அதாவது ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த ட்ரக்ஸ் கொடுப்பாங்க. டியூபோகுரானின் இந்த ட்ரக்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் வந்து அவங்க ஆப்ரேஷன் தேட்டர்லேருந்து வெளியில் வந்தால் கூட அவங்க கை கால்லாம் அசைக்க முடியாமல் பேராலைசிஸ் மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அப்போ ஆஃப்டர் இதுக்கு வந்து இந்த ட்ரக்ஸ் தான் கொடுக்குறாங்க. டீகுரேஷன் பர்பஸ் வி ஆர் யூஸிங். அப்புறம் கோப்ரா வெனம் தட் பைட்டுக்கு, ஓகே, அதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க ட்ரக்ஸாக. கோப்ரா வெனம் டிஸ்பிளேஸ்டு. அப்புறம் பாய்சனஸ் பிளான்ட், இதெல்லாம் வந்து ஃபிசியாலஜிக்கல் ஆன்டிடோட். இதில் வந்து 4 கான்ட்ரா இண்டிகேஷன் இருக்குது. ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு, அல்சர் பேஷண்ட்டுக்கு, கொரோனரி இன்சஃபிஷியண்ட்டுக்கு, தென் அப்ஸ்ட்ரக்டிவ் ஜிஐ அண்டு யூரினரி ரிட்டென்ஷன், இவங்களுக்குலாம் வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது வரைக்கும் கோலினெர்ஜிக் ட்ரக்ஸ் பார்த்தோம். இப்போ வந்து ஆன்டி கோலினெர்ஜிக் ட்ரக்ஸ் பார்க்க போகிறோம். இதில் வந்து மெயினாக அட்ரோஃபின் இதை பற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து ட்ரக்ஸோட லிஸ்ட்டு, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரக்ஸ் வந்து என்சைமை பிளாக் பண்ணும். இங்கே வந்து என்சைமை பிளாக் பண்ணாமல் இங்கே 2 டைப் ஆஃப் ரெசிப்டார் இருக்குல்ல, அதில் வந்து மஸ்காரிக் ரெசிப்டாரை வந்து பிளாக் பண்ணும். இதை வந்து பிளாக் பண்ணாது. நிக்கோட்டினிக் ரெசிப்டாரை வந்து பிளாக் பண்ணாது. ஸோ அட்ரோஃபின் பிளாக் M1, M2, M3 ரெசிப்டார். ஸோ அதனால் என்ன ஆகுது, இட் ஆல்சோ ப்ரிவென்ட் பைண்டிங் ஆஃப் அசிட்டைல்கோலின். அசிட்டைல்கோலின் கம் அண்ட் பைண்ட் அண்ட் ரெடியூஸ் த ஹார்ட் ரேட். ஓகே, அங்கே என்ன பண்ணோன்னா அசிட்டைல்கோலின் வரும், பைண்ட் ஆகும், அதனால் ஹார்ட் ரேட்டு, கான்ட்ராக்ஷன், வெலாசிட்டி எல்லாத்தையும் குறைக்கும். இது எல்லாமே ஜஸ்ட் ஆப்போசிட், உல்டாவாக பண்ணும். கிளாண்ட் ஆல்சோ ரெடியூஸ் தட் செக்ரேஷன். இது வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா 7 யூசஸ் இருக்குது. சிவிஎஸ் பிராடிகார்டியா, இது வந்து ஹார்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப யூஸ் பண்ணலாம். டயேரியா கண்டிஷனில் ரிலீவ் த டயேரியா யூஸ் பண்ணுறலாம். யூரினரி அனூரெசிஸ், அதாவது பாசிங் யூரின் இன் பெட், மெயின்லி சில்ட்ரன், அவங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். ஐஸில் வந்து அது வந்து மியாசிஸ், இது வந்து மிட்டீரியாசிஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். தென் கிளாண்ட் எக்ஸசிவ் நாசல் செக்ரேஷன், கொரேசா அண்டு ஃப்ரீ அனஸ்தட்டிக் மெடிக்கேஷனாக யூஸ் பண்ணலாம். சிவிஎஸில் மோஷன் சிக்னஸ்னால் எப்போல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அப்போ வந்து வாமிட்டிங் சென்சேஷன், அதுக்கு
பார்கின்சோனிசம் அந்த டிசீஸுக்கு தென் ஆன்டிடோட்டாகவும் யூஸ் பண்ணலாம். கான்ட்ரா இண்டிகேஷன் குளோக்கோமாவுக்கு கொடுக்கக்கூடாது. ப்ரோஸ்தட்டிக் ஹைப்பர் ட்ராஃபி, அதாவது சம் மேலுக்கு வந்து தட் பினைன் prostatic hyperplasia. See here, this one is the normal prostate, this one is the enlarged. ஸோ ஹியர் வந்து இங்கே பிளாக் ஆகிட்டு யூரின் அவங்களுக்கு பாஸ் பண்ண முடியாது. அது மாதிரி கண்டிஷனில் வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ நெவர் கிவ் PPH, benign prostatic hyperplasia condition, never use. ஸோ அது வரைக்கும் 2 டைப் ஆஃப் ட்ரக்ஸு என்னென்ன பற்றி பார்த்துருக்கோம். கோலிஎனர்ஜிக் ட்ரக் அண்ட் ஆன்டி கோலிஎனர்ஜிக் ட்ரக்ஸ். இப்போ வந்து அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ், இங்கே வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் என்னென்னு வந்து பார்க்க போகிறோம். அட்ரிலின், நார் அட்ரிலின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ சிந்தசிஸ், ரிலீஸ் அண்ட் அப்டேட். ஸோ ஹியர் வி ஆர் டிஸ்கஸிங் திஸ் கேட்டகோலமைன். இது வந்து இட் இஸ் எ நியூரோ டிரான்ஸ்மிட்டர். அட்ரினர்ஜிக் ட்ரக்ஸ் வந்து டுகெதராக இருக்கும், ஆல்ஃபா அண்ட் பீட்டா டுகெதர். ஆன்டி அட்ரினர்ஜிக் ட்ரக் வந்து ஆல்பா பிளாக்கர் அண்டு பீட்டா பிளாக்கர் 2 டைப்ஸ் இருக்குது. அங்கே வந்து பேராசிம்பத்தட்டிக் பார்த்தோம், இங்கே வந்து சிம்பத்தட்டிக் இதை பற்றி பார்க்க போகிறோம். இதில் வந்து என்ன இருக்குது, இங்கே அசிட்டைல் கொலின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு, இங்கே வந்து அசிட்டைல் கொலின் இல்லை, இங்கே வந்து நார் அட்ரிலின் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ ஹியர் வி ஆர் டிஸ்கஸிங் திஸ் சிம்பத்தட்டிக் பார்ட். ஸோ திஸ் ஒன் ஒன்லி வி ஆர் ஜூமிங். திஸ் ஒன் இஸ் த நியூரான். ஓகே, இங்கே வந்து எப்படி ப்ராசஸ் ஆகுது. The tyrosine is the amino acid, it come to that action. Okay, tyrosine is the amino acid, it will come go inside. the tyrosine எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா டோஃபா வந்து எப்படி கன்வெர்ட் ஆகுதுன்னா டோஃபாமைனா. அப்புறம் வந்து இந்த வெசிக்கிள்குள்ளே போயிட்டு இது வந்து நார் அட்ரிலினா வந்து செக்ரீட் ஆகுது. whenever that action potential will come, அப்போ வந்து என்ன ஆகுது, இது வந்து ஃபியூஸ் ஆகிட்டு these வெசிக்கல் ஃபியூஸ்டு அண்ட் கம் அவுட் அண்ட் பைண்ட் வித் த ரெசிப்டார். அங்கே என்ன ரெசிப்டார் இருக்குது, மஸ்காரிக் அண்டு நிக்கோட்டினிக். இங்கே வந்து என்ன இருக்குது, ஆல்ஃபா அண்டு பீட்டா ரெசிப்டார் கூட வந்து ஃபியூஸ் பைண்ட் ஆகுது. அங்கே வந்து என்சைம் இருக்கும். இங்கே வந்து என்ன இருக்குது, டெர்மினேஷன் எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோன்னா ரீஅப்டேக். ஓகே, இது வந்து ரீஅப்டேட் ஆகுது. ஆக்சனல் அப்டேக் பிளாக்டு பை cocaine. vesicular uptake done by reserpine. Okay, so here re-uptake process நடக்குது. cocaine and reserpine. catecholamine இது வந்து external neural uptake. ஸோ இதெல்லாம் வந்து ஆர்கன். adrenergic this one drugs. This red color one beta blocker, blue color these 2 things is alpha blocker. blood vesselsல இதோட ஆக்ஷன் இங்கே வந்து கான்ட்ராக்ஷன், இங்கே டைலேஷன். ஹார்ட்டில் வந்து லிட்டில் ஆக்ஷன், இங்கே வந்து இன்க்ரீஸிங் தட் ஆக்ஷன். ஐஸில் போத் இதுலேயுமே வந்து மியாசிஸ் மிட்டீரியாசிஸ் நடக்குது. ஜிஐடியில் போத் காசஸ் ரிலாக்ஸேஷன். யூரினரி பிளேடரில் போத் காசஸ் ரிலாக்ஸேஷன். யூட்ரஸில் கான்ட்ராக்ஷன், இங்கேயும் பீட்டா ஆக்ஷனில் வந்து ரிலாக்ஸேஷன் நடக்குது. இங்கே வந்து லிவரில் கிளைக்கோஜினோலைசிஸ், இங்கே வந்து லிவரில் கிளைக்கோஜினோலைசிஸ், மசில்லையும் கிளைக்கோஜினோலைசிஸ், ஃபேட்டில் லைப்போலைசிஸ் நடக்குது. இங்கே ஆல்ஃபா ஆக்ஷனில் வந்து ரெடின் வந்து செக்ரீட் ஆகாது, இங்கே செக்ரீட் ஆகும். ஸோ அடுத்து வந்து ஆல்ஃபா அண்டு பீட்டா பிளாக்கர்ஸ் சொல்லியிருக்காங்க. இங்கே ரெட் கலர் மார்க்டு ஒன் இஸ் த பீட்டா பிளாக்கர், ப்ளூ கலர் ஒன் ஆல்ஃபா பிளாக்கர்ஸ். So this is all about ANS, 4 different type of drugs. Thanks for watching.